மார்க்கெட் இந்த ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி தான் பார்த்தோம். காலையிலே நம்ம சொல்லியிருந்தோம், அனலைஸ் பண்ணியிருந்தோம். என்ன அனலைஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன் 15 மினிட்ஸ் மைனர் லோ, இந்த மைனர் லோவை பிரேக் அவுட் ஆகிட்டுனா நம்ம ரீகரெக்ஷன் பாயிண்ட் வர சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா போனஸாக நம்மளுக்கு 15 மினிட்ஸ் லோ வர வந்துட்டு இன்றைக்கி யாரெல்லாம் ட்ரேட் எடுத்திருந்தா செல் ட்ரேடு யாரெல்லாம் எடுத்திருந்தா இன்றைக்கி சரியான போனஸ் தான். இன்றைக்கி அவங்களுக்கு எப்படியும் பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கு பாருங்கள். நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லோவிலேருந்து நம்ம கணக்கு பண்ணுங்க. லோவில் இருந்து இப்போ கனெக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட நம்ம ரீக்ரேஷன் பாயிண்ட்லேயே வைக்கும். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டு. அப்புறம் 100 பாயிண்ட்டுக்கு கீழே பாருங்கள், இன்றைக்கி லோ வரைக்கும் கிட்டத்தட்ட 232 பாயிண்ட் இன்றைக்கி வந்திருக்கு நமக்கு. இன்றைக்கி டபுள் டமாக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம போனஸ் ஆகிருக்கும். டபுள் டமாக்கா தான் நமக்கு. இவ்வளோ போனஸ் வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட் இன்றைக்கி நல்லாவே எகிரி இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ட்ரேடு எடுக்கலை. இந்த 1 வீக்காக நான் ட்ரேடு எடுக்க மாட்டேன். இந்த 5 டேஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எதுக்காண்டி ப்ரோ நீங்கள் ட்ரேடு எடுக்க மாட்டீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. என்னென்னா இந்த வீக் ஃபுல்லாக நான் ட்ரேடு எடுக்கலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலைகள் நிறைய இருக்குது, கொஞ்சம் ஒர்க்கு நிறைய இருக்குது. அதனால் நான் இந்த ட்ரேடு எடுக்கலை. இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் நான் ஃப்ரீ தான். அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ரேட் எடுப்போம். கண்டிப்பாக நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் பண்ணணுன்ருக்கோம். அதனால் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி காலையில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் அதுபடி நீங்கள் செல்லோ இல்லை பையோ எடுத்தால் நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். நீங்கள் இப்படி தான் எடுக்கணும், அப்படி தான் எடுக்கணும் நான் சொல்லலை. இந்த லெவலில் எடுங்க நான் சொல்ல வரேன். ப்ராஃபிட் பண்ணுவோம், இன்னும் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணுவோம். வாழ்த்துக்கள் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி யாரெல்லாம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள்.